இன்றைக்கி மார்னிங் வந்து வெஜ் புலாவ் தான் வந்து செஞ்சேன். ஏன்னா ஆணம் செய்கிறதுக்கு மசாலா இல்லை. இனிமேட்டு தான் அதை அரைக்கணும். வீட்டு வேலைகளை அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. செம்ம மணமாக வந்துச்சு. அந்த ரம்பையில் போட்டோன்னே பிரியாணி அரிசி போடாமையே பிரியாணி அரிசி போட்ட மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. அப்புறம் எக்கு வந்து எல்லாமே காய்கறியிலேருந்து எல்லாம் விலை வேறு ஜாஸ்தியாகிருச்சு. கத்திரிக்காய், அது முட்டை இப்படின்னு எல்லாமே விலை ஜாஸ்தியாகிருச்சு. இவங்க ரொம்ப இன்றைக்கி என்னென்னு தெரில சோகமாக இருந்தாங்க. அவங்க பேர் ஹீரா. எப்பவும் பால் போட்டால் ரொம்ப ஆக்டிவாக விளையாடுவாங்க. இப்போ வந்து அவ்வளோவா ஆக்டிவாக விளையாட மாட்டாங்க. அப்படியே அதை வந்து தட்டி விட்டுட்டு அவங்க பாட்டு போய் உட்காந்துடுறாங்க. சோர்ந்து போயிருக்காங்க. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா சோர்ந்து போய் உட்காந்துக்கிறாங்களேன்ட்டு. அப்புறம் வெளியில் அவங்களுடைய வகையறாவை சேர்ந்த சில பூனைகள் போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தாங்க. பக்கத்து வீட்டில் வளர்க்குறாங்க அந்த 2 பூனையை பார்த்துட்டு இருந்தாங்க. இது நாட்டு பூனை தான். அதுக்கு வந்து என்னன்னு தெரில ரொம்ப சோர்ந்து போய் ஸ்லோவாக அப்படியே இருக்குது. பார்க்கவே வந்து ஒரு மாதிரி அது போய் காருக்கு கீழே போய் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ச்சு. எப்பவும் கூப்பிட்டா ஆக்டிவாக ஓடியாரும். அதுலேயே வந்து உட்காந்துக்கும். தடவி விட சொல்லும். நேற்று மேலே போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. என்னன்னு தெரில.